தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா நியூ பேன் கார்டு வெப்சைட். அதாவது பேன் கார்டு வாங்குறதுக்காக நம்ம இது வரைக்கும் NSTL அப்படிங்கிற வெப்சைட்டை தான் பயன்படுத்திட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா NSTL அப்டேட் பண்ணி அதிலிருந்து புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு புதிய வெப்சைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த புதிய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியான வழிமுறைகளை கொடுத்துருக்குறாங்க. அது எப்படின்னு பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த வெப்சைட்ஸ்க்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வழியாக வந்துடலாம். இந்த வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதாவது பேன் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் சர்வீஸ் அப்படிங்கிறது புரோட்டீன் அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா பழைய NSTL வெப்சைட் தான் அதை அப்டேட் பண்ணி இதை புதுசாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது புரோட்டீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்பில் நீங்கள் பேன் கார்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சைடில் பார்த்திங்கன்னா கெட் யுவர் பேன் ஜஸ்ட் 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் அப்ளை நவ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ண பார்த்திங்கன்னா அது நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பழைய NSTL எப்படி பேனுக்கு அப்ளை பண்ணணுமோ அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தது அப்படி தான் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம மாற்றம் செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்காக கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லா லிங்க்ஸும் அதிலே இருக்கும். அதாவது பேன் அப்ளை பண்ணுறது எப்படி, ரீப்ரிண்ட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் நம்ம மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி இதை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ், அதாவது நம்மளோட பேன் கார்டோட ஸ்டேட்டஸ் எப்படி அறிஞ்சிக்கலாம், அப்படி சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி சைடில் பார்த்திங்கன்னா பேனோட எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் அதை அந்த லிங்க் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம லிங்கும் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பேன் கார்டு எடுக்கிறதுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அந்த லிங்க்லேயே கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த லிங்கை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா அது அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா அந்த பேன் கார்டு எடுத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அதில் ஷோ ஆகும். நம்ம அது மூலமாக நம்ம என்ன டாக்குமெண்ட்ஸும் நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்னென்னா சர்ச் பேன் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை நம்ம செலக்ட் பண்ணணும்னா இந்தியாவில் பேன் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் ஷோ ஆகும். நமக்கு இந்த ஆன்லைன் மூலமாக அதாவது அப்ளை பண்ண தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த முறையை பயன்படுத்தி அந்த பேன் சென்டர் எங்கெல்லாம் இருக்கோ நம்ம அங்கே போய் கொடுத்து நம்ம அந்த பேன் கார்டை அப்ளை பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ஏரியா செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் தூத்துக்குடி அப்படின்னா தூத்துக்குடியை செலக்ட் பண்ணுறேன். அதாவது தமிழ்நாட்டில் நான் தூத்துக்குடியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண முடிச்சோன்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் பின்கோடு இருக்கும். அதாவது பின்கோடு எக்கச்சக்கமான பின்கோடு இருக்கும். நம்ம பகுதிக்குள்ளே எந்த பின்கோடு இருக்கோ அந்த பின்கோடை நம்ம அதை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ண பார்த்திங்கன்னா அந்த தூத்துக்குடியில் உள்ள அந்த பேன் சென்டர் எல்லாமே ஷோ ஆகும். இது ஒரு புதிய அப்டேட். இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு இந்த மாதிரி இருக்காது. நம்ம இதில் வெப்சைட்டில் ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதிலேருந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பாரில் நம்ம சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை செலக்ட் பண்ணால் பேன் அப்ளை அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நேராக அந்த பேன் அப்ளை பண்ணுறக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஃபீஸ் காமிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். பேன் கார்டு அப்ளை பண்ணக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் பார்த்திங்கன்னா 5வது பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் என்னென்ன எவ்வளவு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதாவது இபென் எடுக்க போகிறீங்களா, இல்லை பிஸ்கெட் பென் எடுக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் NRI இருந்து நீங்கள் பேன் கார்டு எடுக்க போகிறீங்களா, அப்போ எவ்வளோ ரூபா கட்ட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேன் கார்டு லாஸ் ஆகிட்டு ரீப்ரிண்ட் எடுக்க போகிறீங்களா, அதுக்கு எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் ஷோ ஆகும். நம்ம இது மூலமாக எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கையிலேருந்து எங்கேயும் அலையாமல் நம்ம கையில் உள்ள மொபைல் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா பேன் சென்டரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி கூட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம்.